மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் தனுராசனா பண்ண போகிறோம். இந்த ஆசனா எப்படின்னாக்கா, முதுகெலும்பை பின்பக்கம் வளைக்கிற பயிற்சி. இந்த பயிற்சியில் நம்ம தொடையும் இடுப்பும் தரையிலிருந்து மேலே தூக்கி இருக்கணும். நம்ம வயிற்று பகுதி மட்டும் கீழே தரையில் படிஞ்சிருக்கணும். மீதி லோயர் பாடி அப்பர் பாடி மேலே தூக்கி இருக்கணும். நம்ம வயிற்று பகுதி மட்டும் தரையில் இருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்த வரைக்கும் செய்யணும். அதாவது உங்களுக்கு கொஞ்சம் தரையிலிருந்து இடுப்பு கொஞ்சம் தூக்கினாலே பரவாயில்ல. ஆனால் என்ன ஆகுனாக்கா, முதுகெலும்பு பயிற்சி கிடைக்கும், பேக் பெயினுக்கு அருமையான பயிற்சி, இடுப்பு வலிக்கு அருமையான பயிற்சி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்படி படுத்துக்குங்க. ஆரம்பத்தில் இந்த பிடிக்க முடியலன்னாக்கா கொஞ்சம் ஒயிட்டிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கின்னு அப்புறம் இந்த பக்கம் சாஞ்சிக்கின்னு அந்த காலை பிடிங்க. பாருங்க, பிடிச்சிக்கினீங்க. இது ஒரு பயிற்சி. உங்களுக்கு கொஞ்சம் தூக்கினாலும் பரவாயில்ல, செய்யுங்க. அடுத்த பயிற்சி பாருங்க. இதுலேயே முடிஞ்சதுனாக்கா வயிற்று முன்ன பின்ன ரொட்டேட் பண்ணலாம். வயிற்றுக்கு அருமையான பயிற்சி கிடைக்கும். பாருங்கள். செய்துக்குன்னு உங்களுக்கு வந்த வரைக்கும் செய்யுங்க. செய்துக்குன்னு ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங். உங்களுக்கு எந்த ஆசனம் வருதோ அந்த ஆசனம் உட்காந்துக்குன்னு உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிங்க. இந்த பயிற்சி முதுகெலும்பு பின்பக்கம் வளைச்சதுனால முதுகெலும்பு பயிற்சி, பேக் பெயின் சரியாயிடும், இடுப்பு வலி சரியாயிடும், அடி வயிற்றுக்கு பயிற்சி, வயிற்று பகுதியில் உள்ள அனைத்து உறுப்புக்கும் பயிற்சி, பயிற்சி வந்த வரைக்கும் செய்யுங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.